என்ன சொல்லி பாடி வருவேன் எந்த கதைய நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன் எந்த கதைய உயிரா ஒன்ன நினைச்சி ஒத்த புள்ள உன்ன வளர்த்தோம் விபத்துல அடிபட்டு நீ பாடிய நம்ம குடும்பத்தை காப்பாத்த யாரும் இல்லையே நம்ம குடும்பத்தை காப்பாத்த யாரும் இல்லையே கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல ஒருத்த புள்ள உயிரா வளர்த்தோம் இப்படி விபத்துல அடிபட்டுட்டிய இனிமே நம்ம குடும்பத்தை காப்பாத்த யாரு இருக்கா எங்க குடும்பத்தை காப்பாத்த யாரு இருக்கா யாருமே நாதி இல்லையே ஐயோ மகனே ஐயா ஐயா எந்திரிங்கய்யா யாருங்க ஐயா மெது வந்துருங்க ஐயா இப்ப நடந்த விபத்துல உங்க பையன் இறந்துட்டான் ஆமாங்க ஐயா ஐயோ உள்ள உயிர் போயிடுச்சுங்க விபத்துல உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லைங்களா யாருமே இல்லைங்க இது ஒத்த புள்ளதாங்க ஐயா அந்த பையன் தான் உங்களை பாத்துக்கிட்டாரு ஆமாங்க ஐயா இவன் தாங்க என் குடும்பத்தை காப்பாத்தணும் பையன் இல்ல உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க ஐயா சொல்லுங்க ஐயா கவலைப்படாதீங்க உங்க பையன் உயிரோட இருக்கப்ப எப்படி உங்களை பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் உங்களை பாத்துக்கிறதுக்கு அவர் வழி செஞ்சுட்டு தாயா போயிருக்கு. என்னையா சொல்றீங்க? ஆமா, அவர் உயிரோட இருக்க காலத்திலேயே பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு. அக்கௌண்ட் ஓபன் பண்ணது மட்டும் கிடையாது, அதை முறையா பராமரிச்சிருக்காரு. அதோட முக்கியமான விஷயம், பேங்க்ல அவர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்திருக்காருயா. ஒன்றும் புரியலைங்கய்யா. காப்பீடுங்கிறது நமக்கு சார்ந்து இருக்கிறவங்க திடீர்னு நம்மளை இழந்துட்டோம்னு வச்சுக்கலே, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தொகை தான், ஒரு இழப்பீடு தான் இந்த காப்பீடு. உங்க பையன் வருஷத்துக்கு 436 ரூபா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனான்னு ஒரு திட்டத்தில் வருஷத்துக்கு 436 ரூபா கட்டி காப்பீடில் சேர்ந்திருக்காரு. இந்த திட்டத்தில் சேரும்போது நம்ம இறந்துட்டா 2 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக கிடைக்கும். அந்த திட்டத்தில் சேர்ந்திருக்காரு. இன்னொரு திட்டம் இருக்கு, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒரு திட்டம். அதுல வருஷத்துக்கு வெறும் 20 ரூபா கட்டினா போதும் விபத்து காப்பீடு. இந்த விபத்து காப்பீடுல இறந்துட்டோம்னா அதுலேயும் 2 லட்சம் ரூபா நமக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 திட்டத்தில் அவர் சேர்ந்திருக்காரு. மொத்தமே 456 ரூபா தான் அந்த தொகை உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம நினைக்கல, நிறைய பேர் நாளைக்கு நம்ம குடும்பத்தினோட அப்படி சூழ்நிலை வரலாம். ஏன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விபத்து. 18-20 வயசு பசங்களுக்குலாம் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அப்படி ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அனாதையாக நிற்கக்கூடாது. அதுக்காக நம்ம செய்யக்கூடியதான் அந்த காப்பீடு. வெறும் 456 ரூபாய்க்கு நமக்கு 4 லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு கவரேஜ் காப்புரிமை கிடைக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிறணும். அம்மா, நம்ம உயிரோடு வந்துட்டா பிரச்சனை இல்லை, 450 ரூபா பண்ணி பலகா சம்பாதிக்கலாம். ஒருவேளை அப்படி இழப்பு நடந்தா நம்மளை நம்பி இருக்க பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். உடனே பேங்க்குக்கு போங்க, இந்த காப்பீடு திட்டத்தில் சேருங்க. வருஷத்துக்கே 436 ரூபா தான். ஒரு நாளைக்கு 1.25 ரூபா ரேட்டு, 1.25 ரூபா தான் அதோட மதிப்பு. உடனே சேருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பையனோட காரியத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பேங்க்ல இருந்து இழப்பீடு தொகை கிடைக்கும். அதை வாங்கிட்டு கடைசி காலத்தை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு பள்ளி பாருங்க. சரிங்க.